ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, அவசரமாக உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு தான் இந்த சாயப்பா காலையிலிருந்து உன் கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ வாழக்கூடிய வாழ்க்கையில, நீ போகும் வழியில இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்தையும் நிச்சயமா நானே உனக்கு தெளிவுபடுத்துறேன் என் செல்லமே. நீயும் ஒவ்வொரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்கிறேன். என்னை சரணாகதி அடைஞ்ச உன்னை கூடிய சீக்கிரமே உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனது துயரங்கள் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில வசந்தத்தை உண்டாக்கும் நோக்கத்தோடு தான் இந்த சாயப்பா உன் வீட்டை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும்படி நான் செய்ய போறேன். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நீ படும் கஷ்டம் எல்லாம் கண்டிப்பா உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாத்துங்கிறது தான். உன் வாழ்க்கையில நிச்சயம் நீ முன்னேறதான் போற. உன் மனசுல எதிர்காலத்தை பத்தின பயம் இருந்துச்சுன்னா அதை முதல்ல தூக்கி எறிஞ்சிடு. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் தோக்க மாட்டாய் என் செல்லமே. நடப்பது எல்லாமே உனக்கான பாடம் மட்டும்தான். இன்னும் இன்னும் நீ உன் வாழ்க்கையில நிறைய வெற்றிகளை பெற போற. எதை நினைச்சும் வருத்தப்படாத. கண்டிப்பா உன் நிலைமை மாறும். இந்த சாயப்பா நான் உன் கூடவே இருந்து நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளை ஒப்படைக்கிறேன். யாருமே இல்லாம தனியா நிக்கிறோமே நினைச்சு கவலைப்படாத. நீ தனியாக நிக்கிறதாலதான் உன் கூட துணையா நின்று உனக்கான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும்னு இந்த சாயப்பா நானும் உன் வாசல்ல வந்து நிக்கிறேன். என் செல்ல பிள்ளையானனே, எதுக்காகவும் கவலைப்படாம எப்போதும் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டே இரு. நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு செல்லமே. நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் உயர்த்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வந்து சேரதான் போகுது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் உன் முயற்சியின் வெற்றி படிக்கட்டாக நான் மாத்தி காட்டுறேன். நீ அழகான புத்தம்புது வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு உறுதி கொடுக்கிறேன். மங்களம் பொங்கும் மகிழ்ச்சிகரமான நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில நடக்க போகுது. உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு தரப்போறேன். என் செல்ல பிள்ளையான நீ வாழ்க்கையை ஆனந்தமாக அனுபவிக்கும் காலம் வந்துருச்சு. நீயும் உன் குடும்பமும் ஏன் உன் தலைமுறையே கூட இதுக்கு மேல கலங்கும்படி நான் விடமாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில இனிமே எந்த விதத்திலும் உனக்கு கஷ்டங்களையும் துயரங்களையும் கொடுக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். எல்லார் மீதும் இறக்கப்படக்கூடிய, எல்லாரிடமும் அன்பு செலுத்தக்கூடிய என் செல்ல பிள்ளையான நீ யாரிடமும் ஏமாந்து போகவோ, வாழ்க்கையில தாழ்ந்து போகவோ, தோத்து போகவோ விட்டுட மாட்டேன். கண்டிப்பா உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். யார் உன்னை அவமரியாதையாக நடத்தினாலும், தப்பா பேசினாலும், அவமரியாதையாக பார்த்தாலும் அதுக்காகலாம் நீ கவலைப்படாத. எல்லாருக்கும் ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு கடந்து போய்கிட்டே இரு. இழந்த விஷயங்கள்ல இருந்து உனக்கான படிப்பை கத்துக்கோ. நீ இழந்ததை எல்லாம் தாண்டி உனக்கான உயர்வானதையும் சிறப்பானதையும் இந்த சாயப்பா நானே உன் கைகளை ஒப்படைப்பேன் என் செல்லமே. உன்னை இழந்தவர்களும் உன்னை விட்டு விலகி போனவங்களும் உன்னை கைவிட்டவர்களுமே பார்த்து பிரமிக்க போறாங்க. உன் துன்பமான காலங்களை கூட நீ புன்னகையோடும் நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு வாழ போற. இனிமே உன் வாழ்க்கையில பிரச்சனைகள்ன்றதே இல்லாத அளவுக்கு அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு சாதகமா எல்லாத்தையும் மாத்தி தடைகளையும் வெற்றி படிக்கட்டுகளாக மாத்த வந்திருக்கேன். இப்போது நான் சொல்றத முழுவதுமாக உன்னால புரிஞ்சுக்க முடியலைனாலும் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நான் உன் நன்மைக்காகவும் நல்லதுக்காகவும் நான் செஞ்சிருக்கேன்றது உனக்கே புரிய வரும் என் செல்லமே. உன் துயரங்கள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்லதை இந்த சாயப்பா செஞ்சு தர்றேன்.
நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு கொடுத்து அதை உன் வாழ்க்கையில நிலைக்க செய்வதற்கு இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதையும் யோசிக்க வேண்டாம். உனக்கான வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியா வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் மனசுல எப்படி நீ இருக்கியோ அதே போல ஓ மனசுலையும் இந்த சாயப்பா நான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னையே மனசார நினைச்சு நம்பி வணங்கக்கூடிய உனக்கு இனி எந்த துன்ப துயரங்களும் வராம நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. அவ்வப்போது உன் உடம்புக்கு ஓய்வு தேவைங்கிறத உன் உடல் உனக்கு பலமுறை உணர்த்துகிறது தானே. ஆனா நீ அதை பொருட்படுத்தாம ஏன் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க? உன் உடலின் சக்திக்கு மீறி நீ அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தீனா அதன் மூலமாக ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் அல்லவா. முதல்ல உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடு. அதுதான் உன் வாழ்க்கையின் நீண்ட ஓட்டத்தை சீராக கடந்து வருவதற்கு உனக்கு சரியாக இருக்கும். உன் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உனக்கான காரியங்கள் அனைத்தையும் நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கிறேன். உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே அனைத்தையுமே நான் நல்ல விதமாக நடத்தி தருவேன். யாருக்குமே துன்பம் தரக்கூடாதுன்னு நினைக்கிற உன் வாழ்க்கையில எந்த துன்பங்களும் உன்னை ஆட்கொள்ள நான் விடமாட்டேன் என்று சொல்லவே. உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வலியையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும்படி செய்ய போறேன். நீயே நினைச்சு பார்க்காத அளவுக்கு இந்த சாயப்பா உன்னை உயர்த்தி காட்டுவேன். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ அடுத்தவங்களை பார்த்து அதே போல நாமும் செய்யலாம்னு அவர்கள் வழியை பின்பற்றவோ வேண்டாம். உனக்குன்னு ஒரு தனித்திறமையும் தனித்துவமும் இருக்கிறது அல்லவா. அதை வச்சுக்கிட்டு உனக்கான தனி பாதையை உருவாக்கு. உனக்கான பாதையில நீ போகும்போது உனக்கென ஒரு அடையாளத்தை உரிச்சுக்கிட்டு நீ வெற்றிகரமான ஆளா மாறும்போது அதுதானே நிரந்தரமா உனக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கும். வலி, தோல்வி, ஏமாற்றம் இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காம கண்ணும் கருத்துமா உன் கடமைகளை சரியா செஞ்சீனா எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். இத்தனை நாளா நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் இந்த சாயப்பா தீர்த்து வச்சிடுறேன். கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்தாலே நீ நினைச்சது அனைத்தும் நல்லபடியா நடந்தே தீரும். என்னை சரணடைந்த பிறகு இப்போ உன் வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருச்சு பாத்தியா. ஆனா நீ அதை பத்தி நான் யோசிக்காம நடந்து முடிஞ்ச கடந்த கால கவலைகள்லயே மூழ்கி இருக்க. அதை தூக்கி போட்டுட்டு இந்த சாயப்பாவை நோக்கி ஓடிவா. என் நிழலில் இருக்கக்கூடிய உனக்கு எந்த வகையிலும் துன்பத்தை வரவிட மாட்டேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். இப்போது உன் கையை பிடிச்சு உன்னை தூக்கி நிறுத்த நான் வந்த பிறகு இனிமே உன் வாழ்க்கையில நீ நினைச்சதை விட எல்லாமே சிறப்பா பெருசா நடக்க போகுது. உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன்ற நம்பிக்கையோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. எல்லா விதத்திலும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. உன் சுமைகளையும் பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு உன் கனவுகளை நனவாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை தாழ்ந்து போக விட மாட்டேன். உன்னுடைய கவலைகளை எல்லாம் முறியடிச்சு உன்னுடைய துன்பங்களை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில உன்னை மகிழ்ச்சியின் பாதையில கொண்டு போறேன். நீ எந்த செயலை செஞ்சாலும் அதை முழுசா எனக்கு அர்ப்பணிச்சது. உன் வாழ்க்கையில எல்லா புண்ணியமும் உன்னை வந்து சேரும் என்று சொல்லவே. நீ எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. அடுத்தடுத்தும் உன் வாழ்க்கையே அற்புதமானதாக மாறப்போகுது.